ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. நேற்று ட்ரம்ப் வந்து 5 நாள் போர் நிறுத்தம் சொல்லியிருந்தாரு. அது ஈரான் வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தது. மேனிப்புலேஸ் இந்த மார்க்கெட், குரூட் ஆயில், கோல்டுன்னு ஈரான் வந்து சொல்லியிருந்தது. இதுக்கு ட்ரம்ப் இது வரைக்கும் ரிப்ளை பண்ணல. அஸ் யூஸ்வல் ஈரான் இஸ்ரேலை தாக்குச்சு, மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸை தாக்கியிருக்கு. அதே மாதிரி யுஎஸ் இஸ்ரேலும் ஈரான் மேல தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ட்ரம்ப் பேச்சை நம்ப முடியாதுன்னு நம்ம நேற்றே இதுல சொல்லியிருந்தோம். 160 குழந்தைகளை ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்லயே சாவடிச்சாங்க. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் பாய்ஸ். கிஃப்ட் நிஃப்டி அதுக்கு முன்னாடி ஏதாவது லைவ் நியூஸ்ல ட்ரம்ப் ஏதாவது சொல்லிடுறாருன்னு பார்த்துறேன். இல்ல, அந்த மாதிரி ட்ரம்ப் எதுவும் பேசல. நேற்று அப்படிதான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது வீடியோ எண்டில் வந்து ட்ரம்ப் பேசினாரு. அதை வச்சுட்டு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் பேனிக் பட்டன் சொன்ன லாஸ்ட் ஃபைனலா பார்ப்போம். அந்த பேனிக் பட்டன் பிரஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது வந்து இப்பவும் ஆக்டிவ்ல இருக்கு. அதை நம்ம கடைசியா சொல்றேன். கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு அபோலோ ட்ரேட் ஆனதுனால கேப் அப்னு டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிங்க. ஃபேக் ஐடியில ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். எனக்கு ஆதரவு அளிக்க அனைவருக்கும் நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நேற்றைய க்ளோஸ் 22,516. இன்றைய ஓப்பன் ஒரு 380 பாயிண்ட்ஸ் அப்ல மார்க்கெட் ஓபன் ஆச்சு. இந்த இடம் தான் 9:15 ஒரு ஹை கிரியேட் பண்ணிச்சு. 22,899 மட கீழே விழுந்துச்சு. இன்றைய லோவை 22,624 270 பாயிண்ட்ஸ் டவுன் 10:30 மணிக்கு மறுபடியும் ஹையர் போட்டு இன்றைய ஹையை கிரியேட் பண்ணிச்சு. 23,057 400 பாயிண்ட்ஸ் அப். கடைசியில 23,000 கீழே 22,958 இடத்துல க்ளோஸ் ஆச்சு. இந்த டே கேண்டில் மாத்திரேன். இது கேண்டில் தான். இது ஒரு லாங் வீக் டோஜி கேண்டில் இன்னைக்கு போட்டிருக்கு. ட்ரம்புடைய ஒரு நம்பகத்தன்மையற்ற நேரத்துல மார்க்கெட் இப்படிதான் இருக்கும். நீங்க எக்ஸ்பைரி டே ஆன அன்று ஓபன் 22,878, ஹை 23,057, லோ 22,627, க்ளோஸ் 22,912, 425 பாயிண்ட்ஸ் லாங் வீக் டோஜி கேண்டில் போட்டிருக்கு. நேற்றைய க்ளோஸ் விட 400 பாயிண்ட்ஸ் மேல 1.25% அப்ல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு கோல் இந்தியா, பவர் கிரிட், அதானி என்டர்பிரைசஸ், சன் பார்மா, சிப்லா இந்த 6 ஸ்டாக்கை தவிர பாக்கி 45 ஸ்டாக்ஸுமே கிரீன்ல முடிஞ்சிருக்கு. எல்என்டி 5.5% அப். இந்த வாருக்கு அப்புறம் கட்டுமான பணிகள் கல்ஃப்ல பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்புல இன்னைக்கு எல்என்டி 5.5% அப். எட்டர்னல் 5.5% அப். ஏசியன் பெயிண்ட்ஸ் 4.5% அப். பஜாஜ் லைஃப் 4.5% அப். ஹெவி வெயிட்டான ஹெச்டிஎஃப்சி இன்னைக்கு 2.25% அப் ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் ஹெச்டிஎஃப்சி கீழே இறங்கிட்டே இருந்தது. இன்னைக்கு 2.25% அப். இதை வந்து ஷார்ட் கவரிங்கா இல்ல வந்து ப்ராஃபிட் புக்கிங்கா என்ன எடுத்துக்கலாம், இல்ல திரும்பி ரிட்டர்ன் ஆகுதா, பாட்டம் டச் பண்ணிருச்சாங்கிறது நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். ஹெச்டிஎஃப்சி பொறுத்தவரை செக்டரை பொறுத்தவரை இன்னைக்கு ஆட்டோ செக்டர் 2.5% அப். மீடியா 3.5% அப். கேப் மைக்ரோ கேப் வந்து இன்னைக்கு 3% அப். ஸ்மால் கேப் 2.5% அப். லார்ஜ் கேப் 2% இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இன்னைக்கு நிப்டி மாதிரியா தான் லாங் வீக் டோஜி கேண்டில் போட்டிருக்கு. 52,000 மேல க்ளோஸ் வச்சிருக்கு. 52,600 இந்த இடம் தான். எஸ்பிஐ ஸ்டேட் பேங்கை தவிர பாக்கி எல்லா பேங்குகளும் கிரீன்ல முடிஞ்சது. ட்ரம்ப நம்ப முடியாதுங்கிற மாதிரி தான் மார்க்கெட் ஆகுது. பேங்க் செக்டரும் இன்னைக்கு மூவ்மெண்ட் ஆயிருக்கு. கோல்டு சேம் டிட்டோ அதே மாதிரிதான் கட இறங்குச்சு ட்ரம்புடைய பேச்சை கேட்டு. சாரி, அதுக்கப்புறமா கடகடன் $400 ஏறிச்சுங்க. $4,099 வரைக்கும் நேற்று இறங்குச்சு. இப்ப $4,406, கிட்டத்தட்ட $300 மேல ஏறிடுச்சு. $300 ஒரு நியாயமான ஒரு 7% வரைக்கும் இருக்கு. ரைட்டா? அதே மாதிரிதான் கோல்டும் இது ரீட்டைல் ட்ரேட்ல 13,250 காலையில 13,000 இருந்தது, 13,250. சில்வர் வந்து 240 இருந்தது, இப்ப 250. அதே மாதிரி சில்வரும் 121 இருந்து 61 பாதியா குறைஞ்சது. இப்போ அதுவும் ஒரு 5% ஏறி 69-70 பக்கமாக ட்ரேட் ஆகுது. யுஎஸ் ஆயில் ஒரு 2.5% அப் ஆகி $91 இருக்கு. பிட்காயின் 71,000 இருக்கு. குளோபல் மார்க்கெட் பொறுத்தவரை ட்ரம்ப் தான் இங்கேயும் இது. அதாவது நேற்று பேச்சுக்கு அப்புறமா 1.25% S&P 500 அப், நாஸ்டாக் 1.5% அப், இங்கிலாந்து FTSE 0.5% அப், சிஎஸ்சி இட்டாலி 0.5% அப், டிஎக் ஜெர்மனி 0.5% டவுன், ஜப்பானுக்கு 1% அப், சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 0.5% அப், ஹாங்காங் ஹாங்செங் 2.25% அப், டைவான் வெயிட்டேஜ் 0.5% டவுன், கொரியா கோஸ்பி 2.5% அப், சிடி காம்போசிட் 1% அப், சங்கை சைனா 1.25% அப்ல முடிந்தது. ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை அடுத்த கான்ட்ராக்ட் போட்ட 30 மார்ச் எக்ஸ்பைரி டே போட்டு ஒரு நியூட்ரல் காமிக்குது. பிசிஆர் ரேஷியோ இந்த பக்கம் 15.72, அந்த பக்கம் 14.92. பிசிஆர் ரேஷியோ நியூட்ரல்ல காமிக்குது. சில நியூஸஸ் பார்த்துட்டு நம்ம லைவ் மார்க்கெட் பார்த்துட்டு டெக்னிக்கலா பார்ப்போம். எஃப்ஐடி ஆக்டிவிட்டி வந்திருக்கான்னு பார்த்துடுறேன். இந்த எஃப்ஐ வித்து தள்ளிட்டு இருக்காங்கிறத நம்ம புரிஞ்ச விஷயம். இன்னைக்கு எஃப்ஐ 23ஆம் தேதி வரை தான் வந்தது. இது என்ன வரல 24ஆம் தேதி வரைக்கும் எவ்வளவுக்கு வித்துருக்காங்கன்னா கேஷ் மார்க்கெட்
எஸ், கேஷ் மார்க்கெட்டு நேற்று 10,414 கோடி வித்து மொத்தம் எவ்வளவுக்கு வித்துருக்காங்கன்னு பார்ப்போம். 97,000 கோடிக்கு வித்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே பேசினதுதான். இது வரைக்கும் ஹையஸ்ட் வந்து 1,17,000 கோடி. இன்னும் 2-3 நாள் இருக்கு ட்ரேடிங் செஷன். இதை மிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அக்டோபர் 2024 1,14,000 மிஞ்சிருவாங்க. ஆல்ரெடி 1,00,000 ரீச் பண்ணியாச்சு எஃப்ஐ வித் ரைட்டா. சரி, ஓகே. இப்போ வந்து முஸ்தபா கோமேனி வந்து அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது சம்மதம் தெரிவிச்சதாக மணி கண்ட்ரோல்ல நியூஸ் வந்திருக்கு. ஆனா நோ அபிஷியல் நியூஸ்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. அதே மாதிரி செபி வந்து கிஃப்ட் கார்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இது பண்ண போறாங்க. அது வந்து ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனை ஊக்குவிக்கிறதுக்காண்டி இது மணி கண்ட்ரோல்ல வந்திருக்கு. சரி, லைவ் இது பார்த்துட்டு டெக்னிக்கலா பார்ப்போம். லாஸ்டா வந்து இந்த பேனிக் பட்டன் இதை இன்னொரு வாட்டி ஞாபகப்படுத்தி பார்த்துக்குவோம். லைவ்ல இப்போதைக்கு லேட்டஸ்ட் வந்து பங்களாதேஷ் ஹை ஜெட் ஃபியூல் 79% ஏத்திருக்காங்க. அடுத்து வந்து சவுதி அரேபியா ட்ரானை வந்து டவுன் பண்ணிருக்காங்க ஈரான்ல இருந்து. லெபனான் ரீகால்ஸ் என்வை ஃப்ரம் டெஹரான். அதாவது ஈரானுக்கும் லெபனானுக்கும் அது ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம். அதாவது இஸ்ரேல ஒட்டி இருக்கிறதுனால இஸ்ரேல் அப்பப்போ ஆக்கிரமிப்பாங்க. அதாவது அவங்க பார்டரை தள்ளி 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 கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அதாவது பஃபர் ஜோன் சொல்லிட்டு உள்ள வருவாங்க, அப்புறமா அவங்க வந்து கட்டிட்டு வருவாங்க. இப்படிதான் இஸ்ரேல் நீங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கூம்பு மாதிரி தான் இருக்கும். இப்ப இஸ்ரேல் பார்த்தா பெருசா வந்துருச்சு. காரணம் என்னன்னா பஃபர் ஜோன் கொஞ்சம் இதை நகட்டி வைப்பாங்க, மிலிட்டரி வச்சுட்டு பில்டிங்ஸ் எல்லாம் கட்டினதெல்லாம் உடைச்சி மக்களை எல்லாம் சாவடிப்பாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதே ஹெஸ்புல்லாங்கிற ஒரு மிலிட்டரி லெபனானை காத்துட்டு இருந்துச்சு எவ்வளவு நாளா. இப்ப ஹெஸ்புல்லாவை காலி பண்றேன், எங்களுக்கு பஃபர் ஜோன் வேணும்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, லெபனான் வந்து டெஹரான், அதாவது ஈரானுடைய அவங்களுடைய எம்பசி ஆட்கள் எல்லாம் அனுப்பிட்டாங்க. ஏன்னா லெபனான் கண்ட்ரோல் தனியா ஆட்சி நடக்குது. ஆனா பார்டர்ல வந்து ஹிஸ்புல்லா இவங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம போயிட்டு இருக்கும். ஒரு கூட்டணி ஆட்சி மாதிரி நடக்கும். அது ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம். சரியா, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து ஹிஸ்புல்லா அண்ட் ஈரான் சுட் பி அதே மாதிரி சீஸ்ஃபயர் வந்தா கூட, அமெரிக்கா சீஸ்ஃபயர் வந்தா கூட லெபனானுக்கும் ஈரானுக்கும் சேர்ந்துதான் சீஸ்ஃபயர் அறிவிக்க முடியும். ஏன்னா இங்க மட்டும் அறிவிச்சா அங்க வந்து இஸ்ரேல் தாக்கிட்டு இருக்கிறத ஈரான் பார்த்துட்டு இருக்காது. ஏற்கனவே காசாக்கு பேசின ஒரே ஒரு நாடு ஈரான் மட்டும்தான். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்க அடிச்சு கொல்லப்பட்டு இது பண்ணி கடைசியில பீஸா போர்டு ஒரு பீஸுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணதே ஈரானை வச்சுதான். அதை புரிஞ்சுக்கணும் ரைட்டா. அடுத்தது வந்து கத்தார் வந்து கத்தார்ல அமெரிக்காவுடைய தலை இருக்குல்ல, அதனால ஈரான் அடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு கத்தார் வந்து பதில் பேச்சு பண்ணணும்ல. நீங்க அடிச்சுட்டே இருக்கீங்க, நாங்க பேசாம இருக்காட்டி நாங்க திருப்பி அடிக்க மாட்டோம்னு நினைக்காதீங்கன்னு ஈரான் சொல்றாங்க. சரியா, எல்லாம் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போடுகிற மாதிரி நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். இருந்த போதிலும் அவங்க ஈரான் சொல்லிட்டாங்க, நான் வந்து சும்மா அடிக்கலப்பா, ஒண்ணு அமெரிக்க பேச மட்டும்தான் அடிக்கிறேன், வேற பப்ளிக் பக்கமோ வேற எந்த பகுதியும் அடிக்கிறேன். எனக்கும் ரிலேஷன்ஸ் எல்லாம் கத்தர்ல இருக்கதான் செய்றாங்க. எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாத்துலயும் இருக்காங்க. அவங்க ஊர்ல வாழ்றதெல்லாம் நாங்க ஒண்ணுமே எங்களுக்கு எதாவது தெரிய மாட்டேங்குது. இவங்க அனுப்புறது எல்லாமே ராணியமிஸ்லயும் ஒன்லி அமெரிக்காவுடைய பேஸ்க்கு மட்டும் தான். அதை புரிஞ்சுக்கணும் ரைட்டா. அடுத்தது இங்க ஒரு இது வந்திருக்கு, ஆலன் ஃபிஷர்ட்ட இருந்து ஒரு ஆர்டிகல். பேஷன்ஸ் ஆஃப் தி அமெரிக்கன் பப்ளிக் மைட் நாட் பி எலாஸ்டிக். அவங்க ரொம்ப பேஷன்ஸா இருக்காங்களாம். அதாவது இந்த ஈரான் அமெரிக்கா வாரு அதை வந்து எலாஸ்டிக், அதாவது நீங்க தள்ளி போட்டுட்டே போறது வந்து எங்களுக்கு வந்து அது மைட் நாட் பி எலாஸ்டிக். அது எங்க அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க பொறுமையை சோதிக்காதமாங்கல்ல, அதை வந்து சொல்றாங்க. சரியா, அப் டு ஈரான் ரீபில்ட் ட்ரஸ்ட். கத்தார் வந்து சொல்லுது அப் டு ஈரான் நீங்க வந்து ட்ரஸ்ட் இது பண்ணுங்க. எல்லாருமே அவங்களுடைய அந்த எம்பசிங்களை ஆட்களை எல்லாம் வெளியே இருந்தாங்க. அப்புறம் ஈரான்ல வந்து எக்ஸ்ப்ளோஷன் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு. அதுல டெஹரான், இஸ்ஃபகான் ரெண்டு இடத்துலயுமே தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவு நடந்திருக்கிறதா சொல்லப்படுது இப்போதைக்கு லைவ்ல. சரி, கல்ஃப் ஸ்டேட்ஸ் ஈரான் ஹேவ் ஃபைண்ட் தி வெஸ்டர்ன் சீஜர். ஓகே, அடுத்தது இது வந்து ஈரானுடைய மிசைல் வந்து இஸ்ரேல்ல அடிச்சு நொறுக்குனது வீடியோ வந்திருக்கு. சரி, இது இப்போதைக்கு ட்ரம்ப் நியூஸ் வரல. இப்போ வந்து டெக்னிக்கலா பார்த்துருவோம். ஓகே, இந்த சார்ட் தான். ஓகே, இது முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கோம். நம்ம இப்போ ட்ரம்ப்பும் பேச்சு இதாகாம வாறு தொடர்ந்தால் பிரச்சனை முத்துனால் என்ன ஆகலாம்டா. இப்போ நம்ம கிட்டத்தட்ட 23,000 கீழே க்ளோஸ் வச்சுட்டோம். நம்ம 26,000 மேல இருந்தாலும் இப்ப 20,000 கீழே வந்துட்டோம். அடுத்தது வந்து 22,000 ஒரு நான் வந்து ஒன்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் சொல்றேன். டெக்னிக்கலா 23,000 ஒரு சைக்காலஜிக்கல், அதெல்லாம் அதிகமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்ல. 21,800 அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடம், இந்த கோடு பாருங்க போட்டிருக்கேன். அதை உடைத்தால் இது வந்து ஏப்ரல் 2025 லோ வந்து 21,740. அதையும் உடைச்சால் 21,000 தான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு கீழே உடைக்கிறத பத்தி இப்போ திங்க் பண்ண வேணாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம மைண்ட்ஸ்ல வச்சுக்கணும். ஆனால் நேத்து எப்படி ஏறிச்சு 1000 பாயிண்ட், அது உண்மையான நைஸா இருந்திருந்தா 1000 இல்ல 2,000 3,000 வேகமா மார்க்கெட் ஏறுங்கிறது அதையும் மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும். இப்போ நம்ம அந்த பேனிக் பட்டன் பத்தி பேசணும். அது ஒரு ரீகால் மட்டும் பண்ணிடுவோம். ஏன்னு சொன்னா அது
அது இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. ஏன்னா இவர் ட்ரம்ப் வந்து சொன்னதை வந்து ஈரானே ஃபேக்ட்னு சொல்லிடுச்சு. பேனிக் பட்டன் நம்பர் 1 26,473 டு 22,471 கிட்டத்தட்ட 4,000 பாயிண்ட்ஸ் 15% நிப்டி இறங்கி இருக்கு. இது பேனிக் நம்பர் 1. ரெண்டாவது INR 94க்கு மேல போயிடுச்சு, மணி வீக் ஆயிட்டே இருக்கு. 2. மூணாவது வந்து விக்ஸ் 25க்கு மேலே இருக்கு, 20க்கு மேலே இருக்கு, இதுவே பயம் அதிகமாயிட்டு இருக்கு. இது மூணாவது பேனிக் பட்டன் பிரஸ் ஆயிடுச்சோன்னு ஒரு ஐயம். நாலாவது இது கிஃப்ட் பேங்கிங் செக்டர் 61,764 லைஃப் டைம் கை, இப்ப 52,000 கிட்ட இருக்கு. 10,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே டவுன் ஆயிருக்கு, 16% இறங்கி இருக்கு. இது 4. அஞ்சாவது கோல்டு 5,602 டு 4,099 27% டவுன் ஆயிருக்கு. இது அஞ்சாவது. ஆறாவது 10% டவுன் டோ ஜோன்ஸ் 50,512 டு 45,261 இறங்கிச்சு, 5,000 பாயிண்ட்ஸ் 10% டவுன் ஆச்சு. இது ஆறாவது. FIDA ஆக்டிவிட்டி பொறுத்தவரை 1 லட்சம் வரைக்கும் நெருங்கிட்டாங்க. இது வந்து வரலாற்றிலே இல்லாதது நோக்கி போயிட்டு இருக்கு. இது 7. எட்டாவது, நேற்று PM மோடி சொன்னாரு, லைக் கோவிட் பேண்டமிக் we have to ready again. PM மோடி சொல்லியிருக்காரு. இது 8. சோ நம்ம எப்பவுமே ரெடியாகவும் உஷாரா இருக்கணும். ஆனா இப்போதைக்கு ட்ரம்ப் இண்டிகேட்டர் வந்து ஃபேக் ஆயிடுச்சு. ஈரான் இண்டிகேட்டர் தான் குட்டா இருக்கு. ஈரானை தான் ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ண வேண்டியிருக்கு. இந்த வீடியோ பயனுள்ளதா நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்கறவங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.